பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. தேவன் கொடுக்கிறவர் என்றதான தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். தேவன் கொடுக்கிறவர். யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்றார். அப்போ கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகியனால தான் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாய் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லியிருக்கார். ஆகியனால பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் ஜெபத்தில் தேவனிடத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும். பரலோக பிதாவே, இயேசு நாமத்தை சுமத்துகிறேன். நாங்கள் இழந்து போன முது சாயலே உடைய ரூபத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கேட்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாம் தேவ சாயலையும் தேவனுடைய சாயலாக ரூபமாய் உண்டாக்கப்பட்ட நாம் தேவனுடைய சாயல ரூபத்தை எழுந்ததுனாலே இவ்வளவு அவஸ்தப்பட்டிருக்கிறோம். ஆகையெல்லாம் அவரிடத்துல ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருணும், கர்த்தாவே உமது சாயலோட ரூபத்தை எங்களுக்கு தாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி நாம் கேட்கும்போது பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். மறுபடியும் அதை எங்களை விட்டு நீங்காது என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் கொடுக்கும் தண்ணீரினாலே நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு நித்திய ஜீவகாலமாக ஒரு நீரூற்றா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் கொடுக்கிற தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் வருகிற நீரூற்றாக நமக்குள்ள இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியை குறித்து இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. நான் கொடுக்க தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாக ஒரு நீரூற்றா இருக்கும் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியை நாம் ஒரு தடவை பெற்றுக்கொண்டா நித்திய ஜீவகாலமாக அது நமக்குள்ள இருந்து ஊறுகிற ஊற்றா இருந்து தேவனை பற்றி அறிவையும் சத்தியத்திலும் ஜெபிப்பதிலும் ஆராதிப்பதிலும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதிலும் அவருக்கு உகந்தவர்களாய் நம்ம வாழ வைக்கிறதும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். ஆகையினால் விசுவாசிக்க வேண்டும். நாம செய்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறதை விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை சகல சத்தியத்தை நடத்துகிறான்னு சொல்லி விசுவாசிக்கணும். விசுவாசம் என்ற சத்தியத்திலும், அன்பு என்ற சத்தியத்திலும், பரிசுத்தம் என்ற சத்தியத்திலும், ஜெபிக்கிற சத்தியத்திலும், ஆராதிக்கிற சத்தியத்திலும், ஊழியம் செய்கிற சத்தியத்திலும், கீழ்ப்படுகிற சத்தியத்திலும், உண்மையா இருக்கிற சத்தியத்திலும், எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நடப்பதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியை தாங்க. அப்போ நான் கொடுக்க தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஒரு நீரூற்றா இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா நித்திய ஜீவகாலமாய் நமக்குள்ள ஒரு நீரூற்றா இது செயல்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்றாரு, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் பெற்றுக்கொண்டீங்களோ அவங்களாம் நன்றி செலுத்த வேண்டும். பெறாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை பெறுகிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பெற்றுக்கொண்டவர் நன்றி சொல்லுவர்களாக இருங்க. கர்த்தாவுடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அப்போ தேவனுடைய சமாதானம் என்று சொல்கிறது பரிபூர்ணமாய் நம்மை நிம்மதியாய் வாழ வைக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த சமாதானத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு நம்ம எப்போ கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரை பண்ணி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர் என்ன கொடுக்கிறார்? சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். சௌக்கியம் ஆரோக்கியம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சௌக்கியம் என்பது வியாதி வந்த பிற்பாடு சுகம் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆரோக்கியம் என்பது வியாதியே வராதபடிக்கு நம்ம காக்கிறதா இருக்கிறது. அப்ப கர்த்தர் நமக்கு சொல்றார், நான் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்கின்றார். அப்ப கர்த்தர் நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சமாதானத்தை சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவராக இருக்கு. ஆகினால தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை உறுதியாய் நாம் விசுவாசித்து அவரை நன்றி செலுத்த, கர்த்தாவே எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறீர், சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை தருகிறவராக இருக்கிறீர், பரிபூர்ண சமாதான சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கு, அதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரான்னு சொல்லி
தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர் யார் என்றால், நம்முடைய சோர்ந்து போகிறதான வேளையில நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாத நம்முடைய வாழ்க்கையிலே சத்துவத்தை பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத நம்முடைய வாழ்க்கையில சத்துவத்தை பெருக செய்கிறவராக இருக்கிறதுனாலே, கர்த்தாவே சோர்ந்து போகிற எனக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கு, சத்துவம் இல்லாதவன் ஆகிய என்ன சத்துவத்தை பெருக செய்கிறவராக இருக்குன்னு சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு பலவானை வெற்றி பெற செய்கிறது லேசான காரியம், ஒரு பலவீனனை வெற்றி பெற செய்கிறது தான் கடினமான காரியம். ஆனா தேவன் பலவீனனை தான் பலவானாய் மாற்றி வெற்றி பெற வைக்கிறவரக்கா. அதுதான் நம்ம எல்லாம் பலவீனர்களாகிய நம்ம எல்லாம் பலவான்களாய் மாற்றி பிசாசை ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால பிரியமானவர்களே, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்கப்படுகிறவராக இருக்கார், கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை விசுவாசிகளுக்கு ஜீவன் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். அப்ப தேவன் என்று சொன்னாலே நமக்கு கொடுக்கிறவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிற என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான். அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதான நமக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நித்திய ஜீவனையே நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறதுனாலே இந்த கொடுக்கிறதான தேவனை நம் உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தர் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து அவரிடத்துல ஜெபிக்கிறவர்களாக, அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை வழிநடத்துவராக நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம். கர்த்தாவின் எங்களுடைய உள்ளத்துல ஜீவத்தின் நதிகள் ஓட செய்யும்படியாய் நித்திய ஜீவகாலமா ஒரு நீரூற்றாகிய பரிசுத்தாவியர்கள் கொடுக்கிறவராக இருக்கிறீர். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்தம் இல்லாத பெருக பண்ணுகிறவராக இருக்கிறீர். ஆகிய நம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.